Hey guys, welcome back to my YouTube channel Selina Vlogs. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே என்ன பண்ணலாம்னு நினைக்கும் போது போர் அடிச்சது. ஸோ என்னோட தற்கொலை ஃப்ரெண்ட் ஒன்று கூப்பிட்டுருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தேன். என்னை பார்க்க வாடி எனக்கு மனசு சரியில்லைன்னு. ஸோ கூப்பிட்ட உடனே வர ஒரே ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஷீஸ் அ ஒன்லி பர்சன். ஸோ அவங்க யாரும் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஷீஸ் மை ஃப்ரெண்ட். ஹாய். பாத்தீங்களா, என்னை பார்க்க பூவெல்லாம் வந்திருக்க ஒரே பர்சன் இவன் மட்டும் தான். அந்த அளவு எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்லாம் தெரியல, பட் ஏதோ பண்ணுவோம் நாங்க தொடர்ந்து. ஸோ காய்ஸ், இவன் வீட்டுக்கு வந்தா என்னை பட்னி போட்டு வச்சிருக்கா. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் வீட்டில் இருந்தால் அழகா குடுக்க மாதிரி பார்த்துட்டு ஜாலியாக சாப்பிட்டு தூங்கிட்டு கூட இருக்கிறதா தங்களோட சந்தோஷமே. புரியுதா? இதெல்லாம் இப்படி சொல்றப்ப காரி துப்புறம் போல இருக்கு. பட் ஃப்ரெண்டா போயிட்டாலே என்ன பண்றது? சரி, ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ வந்து ஸ்விக்கியா ஜொமேட்டோ. நீ என்ன சாப்பிடுற? பிரியாணி தான் கன்ஃபார்ம். உனக்கு என்ன வேணும்? நான் ஏதாவது சாப்பிடுவேன். பிரியாணி எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. நீ தான் வேணும். பிளான் பண்ணிக்கிறியா? ஹாய் காய்ஸ், ஸோ நாங்கள் இப்போ மூஞ்சி ஃபுல்லாக கழுவிட்டு வந்துட்டோம். ஸோ கெட் ரெடி வித் அஸ் பார்க்கலாமா? கரெக்டா? கரெக்ட் தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டு லாஸ்டா சாரீ ட்ரை பண்ணலாம். ஸோ ஆர்டர் எதுனாவது சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்து இட்ஸ் ஆன் தி வே. ஸோ வந்தோடனே அதுவும் வந்து சைட் பை சாப்பிட்டு மொத்தமாக சாரீ கட்டிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் தி மாய்ஸ்சரைசர். ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். ஓகே, முடுங்காது எனக்கு தேவையான அளவு போட்டு. தேவையான அளவு என்ன? உப்பாடு தேவையான அளவுன்றது. ஆக்சுவலி இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு இவதான் ப்ரிஃபர் பண்ணா. ஆக்சுவலி இது போடுறதுல இருந்தே எல்லாருமே என்ன வந்து ரொம்ப க்ளோவிங்கா தெரியுதுன்றாங்க. ஸோ நீங்க வந்து ட்ரை ஸ்கின் ஆயிலி ஸ்கின்க்கு இது பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் நான் சொல்வேன். ஸோ ட்ரை இட். பார்த்தீங்களா, 4 பேருக்கு உதவியா இருக்கணுங்க, பாரமா இருக்கக்கூடாது. ஐயோ, ஓகே, மாய்ஸ்சரைசர் போட்டு அதுவும் கொஞ்ச நேரம் மூஞ்சில கொஞ்ச நேரம் உட்காரட்டும். தான் பாருங்க, பேச்சு கொஞ்சம் வராது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃப்டர் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் போடுவேன். காலியோட பாடி தற்கொலையா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. கரெக்டான டப்பா. ஆக்சுவலி நான் ரொம்ப மேக்கப்லாம் போட மாட்டேன். ஆஃபீஸ்க்கு எப்பவுமே வந்து இந்த மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுட்டு போவேன். மூஞ்சிக்கு பைத்தமாவு உளுந்த பருப்பு தான் போடுவேன். அது ஆக்சுவலி முன்னாடி போட்டுட்டு இருந்தேன், இப்போ எதுவுமே போடுறது இல்லை. ஸோ இட்ஸ் மை நேச்சுரல் ஸ்கின். பிளாஸ்டிக் சர்ஜரி எப்படி இருக்கும்? ஆமா. ஓகே, கொஞ்சம் அப்புறம் வந்து சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் போடுவேன், ஆனா பெயிண்ட் அடிச்ச மாதிரிலாம் போட மாட்டேன். கொஞ்சம் போட்டு சட்டலா வச்சுக்கிறது. ஸோ ஆர்டர் போய் முடிச்சு வரைக்கும் வாங்கி வந்துட்டேன். பண்ணி மாதிரி உட்காந்துக்காம நான் அப்படிதான் நல்லா இருக்கும். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாமா? அப்படியா? மூஞ்சில இருக்கிறதெல்லாம் போயிடுவேன். சரி, ஸோ வந்து இன்னைக்கு வந்து லிப்ஸ்டிக்லேயே வந்து ப்ளஷும் ஐஷேடோவும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். அப்படியே எடுத்து பூசக்கூடாது மாதிரி. ஓகே, நீ போடு. அப்படியே எடுத்து பூசினா அதிகமாயிடும். இல்ல, இப்படியே போடலாம். அது அதிகமாயிடுச்சுன்னா அசிங்கமாயிடுமே. ஒன்னொன்னா போதும், அப்போதான். இவன் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கா. ஸோ போட்டுக்கப்புறம் அப்படியே நீங்களே லைட்டா. ஓகேவா? இன்னும் தெரியுதா? தெரியுது, லைட்டா இருக்கும், அப்பதான் நல்லா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம்,
ஓ ஷிட் என்ன பண்ணி கண்ணு தெரியாம காட்டு என்ன லைட் போலாமா தோணுது அந்த ட்ரெஸ் கொடுக்குறீங்களே இங்க ஸோ கண்ணு தெரியல எனக்கும் ஈஸி வர மாட்டேங்குது தள்ளி கொஞ்சம் ஏசி மடியில் கட்டிக்கலாமா ஓகே ஸோ இப்போ வந்து ப்ளஷ் இதுலேயே போடலாம் நீங்கள் ப்ளஷ் போட போறீங்களா மேடம்? எஸ் போடுங்க. இதெல்லாம் இனிமேல் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ நான் மஸ்காரா அப்படி மாதிரி போடுறேன். இதெல்லாம் போடணும். கரெக்ட் தான். இல்லை வெளியே இருக்கு. ஆனா எலி பிடிக்கிறவங்க தெரிஞ்சா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏய் ஜோக்கர் மாதிரி இருக்கேன். ஏய் பெயிண்ட் வேற செஞ்சிட்டு இருக்க. ஏய் பிளாஸ்டி. ஓகேவா? ஓகே. நல்லா இருக்கா சொன்னோம். நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லிக்கிறேன். சரி செட்டாங்க அழகா ஆப்பிள் மாதிரி இருக்கா? பண்ண மாதிரி இருக்குங்க. அது கொடுக்குறீங்களா? தான் வச்சுக்கோ. நான் வந்து ப்ளஷ் போட மாட்டேன், ஆனால் இன்னைக்கு போடலான்னு தோணுது. இதில் பார்த்து காசு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்னடி இதுன்னு கேட்டா. ஓ போட போட பரவாயில்ல. இவ்வளோ நான் தப்பான டைரக்ஷனில் போட்டணும். சரி போடு போடு. கையில கிடைச்சதை போட்டு வர எங்களை. இப்போ அழகா இருக்கு. ஓகே இந்த சைடு கொஞ்சம் தான் போட்டுக்க முடியும். இந்த கையில யூஸ் பண்ணேன். கை க்ளீனாக இருக்கா? இப்போதான் ஓகே நைஸ். ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ற ஒரே ஒரு மேக்கப் ப்ராடக்ட் வந்து காஜல் காஜல். மட்டும்தான். I ஸோ know மை my friend. காஜல் அண்ட் ஐலர் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே காஜல் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் பொலாசல் காஜல் யூஸ் பண்ணுவேன். நான் ஆக்சுவலி எடுத்துட்டு வரேன். ஐலண்ட் போடுறீங்களா மேடம்? போடுவேன் பட் இப்போ அதெல்லாம் போட்டுட்டு இல்லையே. நான் இப்போ சாரிக்கு போட போறீங்களா எப்படின்னு கேட்குறேன் மேடம். போடுவேன். எனக்கு மஸ்காரா வேண்டாம். மஸ்காரா யூஸ் பண்ண மாட்டேன். ஐ லவ் மஸ்காரா. நான் ஐலைனர் போட மாட்டேன், காஜல் போட மாட்டேன். மஸ்காரா சூப்பரா இருக்கும். காஜல் எங்க காஜல் நான் வச்சிருக்க மாட்டேன். ஓகே நான் வந்து அது என்னது? தெரியும் உனக்கு லிப் லைனர் கண்ணு மேல போடுறேன். போடவே சும்மா காஜல் நிறைய கலர்ஸ் இருக்கு. தெரியுமா இல்லையாடா? I have seen only blue, white and black. இந்த கலருமே இருக்கு. அப்படியா? ஏய் இது அவளே ஓகே. ஸோ ஆக்சுவலி நாங்க மேக்கப் டன் நினைக்கிறேன். பிரியாணி Almost done. ஆமா பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்புறம் லிப்ஸ்டிக் போட்டுட்டு ட்ரெஸ் போடுவோம். ஓகே. ஸோ பிஃபோர் தட் பிரியாணி சாப்பிட்றது முன்னாடி இவளை பற்றி ஒன்று சொல்லணும். ஏன்னா எனக்கு ஏன் இது ஸ்பெஷல் டு மை ஹார்ட்னா தெர் ஆர் சம் ரீசன்ஸ். ஏன்னா அந்த அளவு எனக்கு லைஃப்ல வந்து சில மூமெண்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் மூமெண்ட் ஆகியிருக்கா. ஸோ வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஸ்டடிங் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ் நினைக்கிறேன். ஸோ அப்போ படிக்கும் போது லாக்டவுனு என் பர்த்டே வந்து வெளியெல்லாம் போய் செலிப்ரேட் பண்ணல, வீட்லயே பட் ஸ்பெஷலாக ஆக்குனாங்க. பட் ஸ்டில் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க, நார்மலாக கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க. பிகாஸ் வெளியே வர முடியாது, வந்தா லட்டி அடி தான். ஸோ அதனால வந்து வெளியில யாருமே வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணா திடீர்னு நான் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் போல இருக்கும், நான் உட்காந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு கால் வருது. கால் வந்துட்டு இந்த மாதிரி சொல்றாங்க, கொஞ்சம் கீழே வாயேன். கால் பண்ணது உங்க அண்ணா. நான் பயந்துட்டேன். சடனா என்ன இவங்க கால் பண்ணிட்டு கீழே வான்னு சொல்றாங்கன்னு சொன்னோன்னே கீழே போய் பார்த்தா அவங்க அண்ணன் தம்பியை வந்து கேக்கோட நின்று நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க. எனக்கு அப்படியே ஆயிடுச்சு. கேக் ரிசீவ் பண்றதுக்குள்ள எனக்கு இந்த சைடு கால் வந்து ஹாப்பி பர்த்டேடி, என்னால வர முடியல, எங்க அம்மா வந்து விடல, பிகாஸ் இன்னும் வெளியில வந்து போலீஸ் பிடிக்கிறாங்களா, அதனால என் அண்ணனும் தம்பி அமுச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணாங்க. சீரியஸா சொல்றேன், ஹார்ட் அப்படியே மெல்ட் ஆயிடுச்சு, பொழந்துடுச்சு. அப்படியே என்ன சொல்றது தெரியல. ரெண்டாவா இல்ல நாலாவா சுக்கு நூறா. வந்து எனக்கு அப்படி பொழந்தவனே ரொம்ப அவ்வளவு ஹாப்பியான. நான் ஃபர்ஸ்ட் பொழுந்தோடனே ஹாப்பியான, அதை கேட்க பார்த்து ஹாப்பியான. ஸோ அவங்க அண்ணாவும் தம்பியும் என்ன விஷ் பண்ணிட்டு கேக்க கொடுத்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாங்க. மேல வந்து நான் ஓபன் பண்ணி பார்த்தா அதுலயும் ஒரு சர்ப்ரைஸ்ங்க. என்னன்னா எனக்கு பிடிச்ச இமோஜி, ஓகேவா, ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மையோட பட்டெக்ஸ்ல ஹார்ட் வரும். எனக்கு வந்து பர்சனலைஸ் ரொம்ப இருக்கு, எப்பவுமே நான் அனுப்பேன். அதை வந்து அவன் கஸ்டமைஸ் பண்ணி அழகா கேக் பண்ணி எனக்கு எடுத்து வந்து கொடுத்தா. நான் அந்த பிக்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் இருக்கக்கூடிய ஹார்ட்ல எல்லாம் வந்து ஸ்பெஷல் மூமெண்ட்ங்க. அதனால அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ லாக்டவுன்லயும் எஃபர்ட் போட்டு அந்த எஃபர்ட்ஸ் ரொம்ப எனக்கு முக்கியங்க. அது இவ போட்டா எனக்கு. ஸோ அதனால அதே மாதிரி தான் இன்னொரு இன்சிடென்ட். அப்ப வந்து ரீசன்ட் டைம் தான். தண்ணி குடிக்கிறியா? தண்ணி குடிச்சிட்டு சொல்றேன். அவன் ரொம்ப டயர்டா செலினா. என்னடி உரியுற தண்ணி குடிக்க.
சரி ஜோசப் இன்னொரு இன்சிடென்ட் என்ன ஆச்சுன்னா அது ரீசன்ட் டைம் தான் நடந்துச்சு நினைக்கிறேன். நான் வந்து அப்பதான் இனிஷியலா ஆஃபீஸ் இருந்திருந்தேன். அப்ப வந்து வீட்டுல எல்லாத்தோடய சண்டை, சரியா பேசல என் பர்த்டே அப்போ. ஆனா அவங்க அப்பயும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாங்க, அக்கெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண அதெல்லாம் பண்ணாங்க. பட் ஸ்டில் வந்து நான் யாரு கூட பேசாம ரொம்ப தனியா இருந்தேன். வெளியிலும் நான் எங்கேயும் போல. அப்ப இவளுக்கு ஆஃபீஸ் என்ன பண்ணானா, அப்பதான் ரீசெண்ட் டைம்ல ஜாயின் பண்ண சொல்லி லீவ் எடுக்க முடியாதுன்னு ஹாஃப் டே லீவ் எடுத்துட்டு கேக் வாங்கிட்டு அவ இன்னொரு ஃப்ரெண்டோட கேக் வாங்கிட்டு பீச்ல வந்து எனக்கு கேக் வெட்டி ஒரு 12 o'clock வரைக்கும் பீச்ல நைட் வாக் போய் சொல்லுடி. சூர்யா அவன் தெரியும்ல, அவனும் வீடியோ பாத்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியல் வீடியோல அந்த விஜிபி பிளாக்ல வரும் பைத்தகார மாதிரி ஆடுவான் பாருங்க, அவன் தான். சோ சூர்யாவும் மல்லனும் வந்து எனக்கு வந்து கேக் வெட்டி அப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி நிறைய கேம்ஸ் அங்கேயே ஆடி, கேம்ஸுக்கு மட்டுமே அழிச்சிருப்போம்ல, அது பெரிய கேம்ஸ் மட்டுமே வந்து ரிங்கு போடுற கேம்லயே நாங்க அவ்வளவு அழிச்சோம். ஒண்ணுமே இல்ல, அந்த ஒண்ணுமே உள்ள அவ்வளவு ததியா விளையாடினாங்க. நான் தான் 2 பேரட் அப்படிலாம் ஜெயிச்சேன். சோ அது கொஞ்சம் பெருமையா இருக்கு. சரி ஜெயிச்சாங்க. சோ அத மாதிரி ஜெயிச்சுட்டு மொத்தமா அப்புறம் ஜெயிச்சு முடிச்சுட்டு ஒரு 12 o'clock வரைக்கும் ஒரு நைட் வாக் அவங்க 3 பேரோட போயிட்டு ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு அந்த மூமெண்ட். அதுவும் நான் மறக்கவே மாட்டேன். சோ எல்லா அக்கேஷனும் எனக்கு ஸ்பெஷலா கொடுத்தது ஒரு ரீசன். ஆக்சுவலி அன்னைக்கு நைட் ஃபுல்லா வீட்டுல தான் ஸ்டே பண்ணேன். ஆமா, அன்னைக்கு நைட் வந்து 12 o'clock மேல ஆயிடுச்சுனால வீட்டுல கால் பண்ணி பெர்மிஷன் கேட்டு நீ வீட்டுல வந்து தங்கடின்னு சொல்லிட்டு தங்கிட்டு. சோ நைட் ஸ்டேவும் சூப்பரா போச்சு. அப்புறம் வந்து அவ்வளவுதான். சோ அதனாலதான் ஷீ இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல் டு மை ஹார்ட். என்ன வரிஸ், ஹாப்பி, சோரோஸ், சேட், டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ நான் என்ன இருந்தாலும் இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கால் அடிப்பேன். எனக்கு வந்து ஒரு பர்சன் கிட்ட கால் பண்ணி என்னால உடனே வந்து என்னோட எமோஷன்ஸ் கொட்டி அழுவ முடியுமா, இல்ல எமோஷன்ஸ் கொட்டி சிரிக்க முடியுமா, ஷீ இஸ் ஒன்லி பர்சன். அதனால வந்து ஷீ இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் எப்பவுமே. சோ தட்ஸ் இட். இப்ப வந்து நாங்க சாப்பிட்டுட்டு அம்மா நீ கீட்டு இருந்த போது கண்ணு வெளியே வந்துடும் போது. ஓகே, இப்போ வந்து நாங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்லாம் போட்டு சாரி ட்ரை பண்றதை காட்டுறோம். பாய் பாய். ஸோ பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க சமயத்துக்கு வருது. ஓகே, பட் மேக்கப்லாம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லிப்ஸ்டிக் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் அப்படியே வேக்சின் போட்டேன், சாப்பிட்டோன்னே இல்லை வேக்சினும் சாப்பிட்டேன் நானே. லிப்ஸ்டிக் போட்டுக்கேன். அம்மா லிப்ஸ்டிக் போடுறது முன்னாடி அப்ளை பண்ணல, அது எனக்கு சீக்கிரமா வந்துடும். நீ லிப்ஸ்டிக் அப்புறம் எங்கே நீ இன்னும் லிப்ஸ்டிக் ஆகும் இதான் நீ அது ப்ரௌன் ப்ரௌன் வெறும் வரி யாரும் தெரியலங்க. எனக்கு எல்லாமே மேக்கப் ஒரு காணாத மாதிரி இருக்கு. சரி பெருசாக தெரியல மேக்கப் போட்டு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ திருடா நினைக்கிறேன். சொல்ல மாட்டேன் உண்மையா. எங்க மேக்கப் இதுங்க ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்தீங்க இதுதான். அப்போ இதுதான் இருடி கட் வெறும் ஆரிச்சாங்க தான். ஓகே, ஸோ சிம்பிள் தான். எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. சாரி போட முடியாது. சூமன் வச்சு காலேஜ் பார்த்தா அப்படி பண்ணிக்கிறா. ஐயோ லிப்ஸ்டிக் போடடி. டடா. ஸோ 2 பேருமே ரெடி ஆயிட்டோம். சாரி கட்டியாச்சு. ஸோ கையமா கட்டிருக்கோம். இப்பதான் கட்டினா சூப்பரா கட்டியிருக்கா. ஒரு பின்னு வைக்காம எனக்கு கட்டி வச்சிருக்கா. பெரிய விஷயம். அதே கிளாப் பண்றேன். ஓகே, இப்போ வந்து இயரிங்ஸ் வந்து நமக்கு பெருசா போட்டாதான் பிடிக்குமா, அதனால போட்டோம். என்ன போடுவா? பிளாக் போடுவா. பிளாக் தான். ஓகே, எனக்கு சூட் ஆகுமான்னு தெரியல இந்த சாரிக்கு. ஸோ எனக்கும் பொண்ணு ஆசை ஆயிடுச்சு, அதனால நானும் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். நல்லா எல்லாத்தையும் விஷயம் நல்ல விஷயம். நைஸ் நைஸ். ஆஹா, ஸோ வந்து நைஸ். பரவாயில்ல, இது ஒரு ஃபேஷன். இது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேஷன். ஓகே, நல்லா இருக்குமா? ஸோ அதுவே அது என்ன சொல்லுவாங்க, பழையத்துக்கு ரெட்ரோ மாதிரி இருக்குமா? நல்லாவா இருக்கு. எஸ், இட் இஸ் நைஸ்.